இந்த இஞ்சி தோட்டத்துக்குள்ள வந்தாலே என்ன மனமா இருக்குல்ல. இது என்ன மனம் பத்து, அந்த காலத்துல இஞ்சி நட்டா அதை சுத்தி இருக்க மண்ணெல்லாம் அப்படி மணக்கும் பாத்துக்க. அந்த இடத்துல மட்டும் இல்ல, 8 ஊருக்கு மணத்தாக்குற மணக்கம் இங்க புடிங்கியது ஊர் வரைக்கும் மணக்கும்னா பாத்துக்கியா? அப்படியா? ஆமா, வீட்டுல பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருப்போம் நாங்க. அந்த நேரத்துல இஞ்சி மனம் அடிக்கும் பாத்துக்க. உடனே அந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே வயலாங்கரைக்கு ஓடி வருவோம். வந்து ஆழ்வ பிடுங்கிட்டு நிப்பாவல, நாங்களும் கூட மாடா சேர்ந்து இஞ்சிய பிடுங்குவோம். கடைசியில போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் இஞ்சியும் தந்து விடுவோம் பாத்துக்க. அப்படியா? அது எப்படி நீங்க கூப்பிடாமலே வந்து வேலைக்கு வந்தாக்கி போங்கன்னு சொல்ல மாட்டாவளா? அதெல்லாம் சொல்ல மாட்டாவ. இஷ்டம் உள்ளவே ஓடி வந்து வேலை செய்வாவ. வேலை செய்யறதுக்கு கூலியும் வாங்கிட்டு போவாவ. யாரும் என் வயலுக்கு வராத ஆளு தவஞ்சிட்டுன்னு சொல்ல மாட்டாவளே. யார் வந்தாலும் வராட்டாலும் சரி, வேலை நடந்துகிட்டே இருக்கும். சரி, அப்ப சாப்பாடெல்லாம் ஒரு அளவுக்கு தானே வச்சிருப்பாவ. சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் பயிர் போட்டு கஞ்சி தான் காய்ப்பாவ. காய்ச்சி வச்சிருப்பாவ. இங்க கொண்டு வந்து தந்த பிறகு நிக்க ஆள் வேலை எல்லாருக்கும் ஊத்தி கொடுப்பாவம்மா. யாரும் உனக்கு தரமாட்டேன், எனக்கு தரமாட்டேன், எனக்கு பத்தாதுன்னு கிட்ட எல்லாம் பஞ்ச பாட்டு பாட மாட்டாவ. வேலை செய்வி எல்லாரும் வரப்புல வந்து இருப்பாவ. எல்லாருக்கும் நல்ல ஒரு பனை ஓலையில அழகா ஒண்ணு செய்து கொடுப்பாவ. அதுல எல்லாருக்கும் கஞ்சி தேவைக்கு ஊத்தி கொடுப்பாவ. எல்லாரும் அழகா குடிச்சுக்கிட்டு போய் வேலையை செய்வாவம்மா. இந்த காலம் போலையா 5 பேர் தான் வாராவன்னா 4 பேருக்கு சாப்பாடை வைக்கிறதுக்கு. எல்லாரும் குடிச்சு போக வாரியும் கோரையும் குடிக்கிறதுக்கு இஷ்டம் போல எங்க இருந்துதான் கஞ்சி வருமோ தெரியாது. இருக்கிய கஞ்சி எல்லாருக்கும் அம்மமான வயிறு நிறைஞ்சிரும். ஆமா ஆமா, முந்தையெல்லாம் செம்மறி ஆடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வருவாவல்ல ஆழ்வ. ஆமா, செம்மறி ஆடெல்லாம் கொண்டு வருவாவ. வயலெல்லாம் அறுத்த புறவைக்கு முளைச்சிருக்கக்கூடிய புல்லெல்லாம் பறிச்சு சாப்பிடுறதுக்கு யாருக்க வயலையாவது கொண்டு விட்டு நல்லா அழகா மேய்ச்சிக்கிட்டு சாயங்காலம் தான் ஓட்டிட்டு போவாவ. அதையே எந்த மழையிலயும் கஞ்சி வச்சிருவா பாத்தியலா வயலுக்குள்ளால. ஆமா, எப்படிதான் அந்த அடமழையிலயும் அவியலுக்கு மட்டும் அடுப்பு பத்திக்கிட்டு எரிவோ என்னதோ தெரியாது. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், கமகமான அடுப்பும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கடையில என்னத்தெல்லாமோ பச்சை மிளகா உப்பு அதை இதுகிட்டு சுட்டு சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு சிரட்டையில போட்டு ஒரு கல் எடுத்து குத்து குத்துன்னு குத்திடுவாவ. துவையல் ரெடி ஆயிரும். ஆமா, நானும் குடிச்சிருக்கேன். என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? ஒரே கதையா இருக்கு. வேலை நடக்கட்டுமா? வேலை நடக்காமலா இருக்கு. பேச்சு ஒரு புறம் நடந்தாலும் வேலை நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா ஆமா, வரவஞ்சினி ரங்கநாயகி வரவான்னு சொன்னா இன்னும் ஆள காணையில. அவ வீட்டுக்கு முன்னால நின்று எத்தனை தடவை கூப்பிடறதுக்கு கூப்பிட்டு என் தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி வீட்டுக்கா. கடைசியில மோகனுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், உங்க அம்மா எங்கன்னு கேட்டா வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லியான். அதனால வீட்டுக்குள்ள போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே. ஏக்கா, அதுக்குள்ள நின்று எத்தனை தடவை கூப்பிடுறதுக்கு? உறங்கிட்டு கிடந்தாலும் என்னதோ தெரியல, அன்னைக்குமே இல்லக்கா. சரி, அப்ப எங்கேயாவது அவசர வேலையா போயிருப்பாளா இருக்கும். என்னக்கு அவசர வேலை? ஒரு ஆளை வான்னு கூப்பிட்டுக்கிட்டு காலையில எங்கேயாவது போனா சொல்லணும்லாக்கா. கடைசியில சொல்லாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிவாவ. மூஞ்சியையும் தூக்கிட்டு நடப்பாவ. அதான் வீட்டுக்குள்ள போய் அவிய மோவன் நின்னா மோனுட்ட சொல்லிட்டு வந்தேன். அம்மே வந்து கண்டதும் உடனே வர சொல்லுமா, நான் வயலுக்கு போறேன்னுட்டு. ஆமா, நீ நல்லா சொன்னா. வீட்டுக்குள்ளதானே இருந்தேன், வீட்டுக்குள்ள வந்து எட்ட சொல்லிட்டு போக்கு உனக்கு என்ன? ஏ கடவுளே, உன் வீட்டுக்குள்ள வந்து எத்தனை சத்தம் கூப்பிட்டேன். உனக்கு மோல் வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு எங்க அம்மைய காணலன்னு சொன்னா. ஆமா, அந்த வீட்டை விட்டுட்டு நான் வேற எங்க போவேன் விடிய காலம்? நீ என்னைய ஒத்தையில விட்டுட்டு ஓடி வந்திருக்கா. நீ வருவான்னு நான் எவ்வளவு நேரம் காவல் கிடந்தேன், உன்னைய காணல. இப்படிதானா நான் செய்வேன் ஒவ்வொரு இடத்துலயும்? சரிக்கா, நான் உங்க மோன்ட்ட சொல்லிட்டு வந்தேன், உங்களை தேடனே காணல. சரி, வாங்க வந்து வேலை செய்யுங்க. நீ யார்கிட்ட இரட்ட வேலை செய்யணும்னு சொல்லதுக்கு? இது என்ன உன்னை அப்ப விட்டு வயலா? ரங்கநாயகி, உன்னை யாரும் ஒன்னும் சொல்லலாமா? வா வந்து வேலையை பாரு. நான் இன்னைக்கு வேலையும் பார்க்கல ஒன்னும் பார்க்கலக்கா. இவளுக்கு வேண்டி நான் காவலுக்கு நின்னுகிட்டு அடிச்சு பரண்டு நான் அந்த வரப்புல உளுந்து எழுப்பி வந்திருக்கேங்க. ரங்கநாயகி, உண்மையிலேயே உன்னை நான் கூப்பிட்டு தான் பார்த்தேன். உன் பிள்ளைட்டையும் சொன்னேன், உன் பிள்ளை சொல்லாததுக்கு நான் என்ன செய்வேன்? வரஞ்சரி, சண்டை வேண்டாம். சத்தம் போடாம நின்று வேலையை பாரு. அவ ஏதாவது பேசிட்டு போட்டு நீ உன் பாட்டுக்கு என்ன சொன்னதை சொல்லலன்னு சொல்ல பாருங்கக்கா. சரி போட்டு எல்லாம் புற பேசிடலாம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம அடுத்த வீட்டு வயலுக்காக வேலைக்கு வந்திருக்கோம் பாத்துக்க. அப்புறம் நம்ம இங்க சண்டை போட்டுட்டு நின்னாக்கி அவ என்ன நினைப்பாவ? அதனால அமைதியா நின்று வேலையை பாருன்னு கொஞ்சம் தானே. சத்தம் கட்டாம நெல்லு. எல்லாம் சமாதானமா போங்க. ஏக்காங்க, இனி வேலை இருக்காக்கா? முக்காவாசி பிடிங்கிட்டோம் லட்சுமி, இன்னும் காவாசி தான் பாத்துக்க. இனி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போடணும் பாத்துக்க, அவ்வளவுதான். சரி மைனி. ஆமா, அங்க மஞ்சள் எல்லாம் பிடிங்கிட்டீங்களா? இங்க முடிச்ச பிறகுதான் அங்க போனோம். இப்பதான் கரும்பெல்லாம் வெட்டி சமந்திருக்கோம். சரி லட்சுமி, இது சீக்கிரம் வேலையை முடிச்சிருவோம். வெயில் வரும் பத்தியா? அங்க ராஜகுமாரே நின்னல்லம்மா, அவன் எங்க?
அவன் கரும்பெல்லாம் கெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான். இனி இப்ப வருவான். வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுலாம் இனி அப்ப வந்து கஞ்சி குடிச்சிட்டு வேலை பாக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தானப்பா, அதை புடுங்கிரியும். கையோட புடுங்கிட்டு அள்ளி அங்க கூடையில கொண்டு தட்டிடுவோம்ப்பா. அதனால நம்ம ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லையா? முடிஞ்சது பிறகு கஞ்சி குடிக்கும். காலையிலேயே வந்தது இல்லையம்மா? வேலை முடியணும்லப்பா, ஆளு குறவால நிக்கும். சரி கஞ்சியை குடிச்சிட்டு வந்து நில்லுங்கம்மா. காலையிலேயே வந்து நீங்க வேலை செய்யுது இல்ல? என்ன இதை முடிச்சிட்டே நாங்க கஞ்சி குடிக்கும். அப்புறம் கஞ்சி குடிச்ச பிறகு உடனே வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நாங்க இருந்துட்டு தான் வருவோம். அதனால இப்ப கையோட முடிச்சிரியோம். அப்படியா? சரி. என்ன நான் இப்பதான் வந்தேன் பார்த்துடுங்க அண்ணே. அப்படியா? நேரம் ஆயிடுச்சுல சின்ன பிள்ளைய போட்டுட்டு வர்றதுக்கு? அதுவும் உண்டு. இந்த நான் ஓடி தான் வந்தேன் பார்த்துடுங்க. ஓடி வந்ததுல இங்க எனக்கு வரப்புல அடிபட்டுச்சு. கேட்டியெல்லாம் பார்த்தாக்கா வரப்புல அடிபட்டுட்டான். விடாம நில்லு, வேலையை பாரு. ஐயே எதுக்கு இப்படி அவசரப்பட்டு ஓடி வந்திய? நம்ம வயலு தானே, கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம்ல. நாங்க என்ன ஏதாவது சொல்லவா போறோம்? நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டிய. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு பத்தியெல்லாம். அதான் இங்க பார்த்தா எல்லாரும் முக்காவாசி புடுங்கிட்டாவ. இப்ப வயல்ல இறங்கி வேலை செய்யறதா வேண்டாமான்னு தெரியல. ஐயே நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காந்து உங்களுக்கு முடியும் போது நீங்க செய்யுங்க. சரி, நான் கட்டாயம் செய்ய. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நான் எழுப்பி செய்யேன்னா கால் பயங்கர வேதனை. அதான் 5 நிமிஷம் இருந்துட்டு செய்யன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன சும்மா கால் வேதனை சொல்லிட்டு இருக்கா? சரி எல்லாம் பார்த்து விடுங்க. நான் அப்ப அந்த பக்கம் மஞ்சள் தோட்டத்துக்கு போய் பாக்கேன். இஞ்சி எல்லாம் சட்டு சட்டுன்னு வந்துட்டே இருக்குல்ல? ஆமாம்மா, தண்ணி ஊத்தி போட்டிருக்குல்ல, அதான் சட்டு சட்டுன்னு வந்துட்டு இருக்கு. எங்க சட்டு சட்டுன்னு வந்துட்டு இருக்கு? கஷ்டப்பட்டு புடுங்க ஆளுக்கு தான் தெரியும். இவ்வளவு புடுங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கு தெரியுமா? சரிடா, எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நானே இனி உட்கார்ந்தே இருந்தா என்ன நினைப்பாவ? அதனால நானே இனி வேலை செய்ய. எத்தே, இந்த மஞ்சள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியெல்லாம். ஆமா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. போன தடவையோட இந்த இடம் நல்ல விளைச்சல் பத்தியலாமே. ஆமாமா, இந்த தடவை நல்ல விளைச்சல் தான். இடையில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தோடனே எல்லாம் எப்படியோ அழிஞ்சு போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பொங்கலுக்கு சூப்பரா நல்ல மஞ்சளா இருக்கு. வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் தந்து விடுவீங்களா? கொஞ்சம் என்ன நிறையவே கொண்டு போமாக்கா, உனக்கு இல்லாததா? இல்ல, இந்த மஞ்சளை எங்க வீட்டுல ஒரு தொட்டியில நட்டு வைக்க போறேன், அதுக்குதான். ஆமாமா, தொட்டில நட்டு வச்சா போதும். அடுத்து தண்ணி ஒன்னும் ஊத்தாண்டா ஒன்னும் பாக்காண்டா. சும்மா வீட அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா போதும். சுந்தரனே என்னன்னே சொல்லுதியா? பூ மாதிரி எவ்வளவு பொறுப்புள்ள பிள்ளை, ஆசையோட கேக்காவ கொண்டு போய் நட்டு வைக்கட்டுமே. இல்ல கேப்பாவம்மா, பூமாரி முதல்ல எல்லாத்தையும் கொண்டு வாங்க வை. விட்டா நல்லா நின்று கதை பேசிட்டே இருப்பா. சுந்தரானே அந்த பிள்ளைய பேசவே விட மாட்டேங்கியாவ. பாவம், இவ்வளவு நேரமும் இருந்து குறுக்கு முறிஞ்சு வேலை செய்திருக்கு. இப்பதான் வாயை திறந்து 70 பேசியிருக்கு. உடனே அந்த பிள்ளை ஏசத பாருங்க. பேசிட்டு இருந்தா வேலை நடக்காதம்மா. பேசி பேசி வேலை செய்தாதான் களைப்பு இல்லாம வேலை செய்யலாம்னு சொல்லுவாங்க. இங்க என்னடா இந்த மாமா இப்படி சொல்லியாவ. சரி, எல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டுல, இனி வாங்க கஞ்சி குடிக்க போவோம். சரி, இவ்வளவு தானே. இதுல வச்சுட்டு இனி எல்லாரும் கஞ்சி குடிச்சிட்டு வாங்கம்மா. நாங்க இஞ்சி தோட்டத்துல வேலை முடிஞ்சிட்டா எப்படியோ தெரியல. கேட்டியா வள்ளி? அங்க என் மாப்பிள்ள போயிருக்காவ, போய் பார்த்துட்டு இப்ப வருவாவ. சரி, அப்போ அங்க ஏதாவது வேலை முடியலனாக்கி அங்கேயே நம்ம படபடன்னு முடிச்சுக்கிட்டு உன்னோட எல்லாருமா சேர்ந்து கஞ்சி குடிப்போம். நம்ம ஒத்தையை குடிச்சுக்கிட்டு அவிய புறம் நின்றுட்டு இருந்தா ஒரு மாதிரில இருக்கும். சரி, அவைய வருவாவ. இப்ப அண்ணா வந்துட்டாவ. எப்படி அங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமா, இஞ்சிலாம் அங்க பிடிக்கிட்டாவ. எல்லாரையும் கஞ்சி குடிக்க கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேன் வள்ளி. கூப்பிட்டது கவிய இதெல்லாம் கையோட அள்ளி போட்டுட்டு வாரோம், பொறுமையா உட்காந்து கஞ்சி குடிக்கலான்னு சொல்லியாவ. ஐயே, கூப்பிடப்படாதா? அவி அப்படி சொன்ன அவனு நீங்க உங்க பாட்டுக்கு வந்து இலாக்கும். வாருங்க, எல்லாரையும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் கஞ்சி எல்லாம் குடிச்சுட்டு அடுத்தால வேலையை பார்க்கட்டு. வள்ளி எல்லாம் அவிய அள்ளி போட்டுட்டு வாரேன்னு சொல்லவல. இங்கதான் வேலை முடிஞ்சிட்டுல, நம்ம எல்லாரும் அங்க போவோம். போறதுக்கு பிறகு அவிய கூட இருந்து எல்லாத்தையும் அள்ளி சரியா வச்சுக்கிட்டு அடுத்தால நம்ம எல்லாரும் ஒன்னா கஞ்சி குடிப்போம்மா. சரி, சுந்தராணின்னு சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். வாருங்க, அப்ப அவிய சொல்ல மாதிரியே கேட்போம்.